ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் பல்வேறு சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாக பெறுவதற்கான ஒரு வசதியை கொண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக நிறையா சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கான சேவைகளை எப்படி பெறுவது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் நம்ம அரசு அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக ஒரு சில கவர்மெண்ட் சர்வீஸில் உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி முன்கூட்டி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறையா புதிய சர்வீஸை ஆட் பண்ணி இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7845252525. இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் வந்து பண்ணி உங்களுக்கான சர்வீஸை நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ எப்படி இந்த சர்வீஸ் நம்ம செக் பண்ணுறது, எந்தமான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு அந்த நம்பரை சேவ் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நம்ம அரசு நம்ம கையில் அப்படின்ற மாரி. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு ஹாய் அப்படின்ற மாரி நீங்கள் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிடாது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதிலே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா டி அப்படின்னு டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் டி கொடுத்து தமிழில் டைப் பண்ணிக்கலாம். இல்லை கீழே இருக்க பாருங்கள் செலக்ட் டிபார்ட்மெண்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. இல்லை நிறையா டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்னமான சர்வீஸ் அப்படின்னா செக் சீட் அவைலபிலிட்டி, அதாவது சீட்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபெர்டிலைசர் அவைலபிலிட்டி, அதாவது உரங்கள் அதிலுமே எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபெர்டிலைசருக்கான ப்ரைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார்மர் ஆஃபீஸர் கான்டாக்ட் ப்ரோக்ராம் எங்கே நடக்குது, வெதர் ஃபோர்காஸ்ட் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் அதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்வீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்கான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங் அவைலபிலிட்டி எங்கெங்கே இருக்குது. ஸோ நீங்கள் மெட்ரோவில் போக போகிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் பைக்கை நீங்கள் பார்க் பண்ணணும், கார் பார்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அவைலபிலிட்டியை நீங்கள் ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சேவேஜ் போர்டுக்கான சர்வீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான வாட்டர் டேக்ஸ் பே பண்ணுறது எவ்வளோ சார்ஜ் வருது, எப்படி உங்களுக்கான டேக்ஸை கால்குலேட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான சர்வீஸ் கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ரெவென்யூ சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் இருக்க பாருங்கள். நீங்களே அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இசேவையில் கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஸோ ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கேன் நம்பர் தேவைப்படும். அதை நீங்களே வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. அதேமாரி கேன் நம்பர் எடிட் பண்ணுறது. ஸோ கேன் நம்பர் எடிட் பண்ணுறதுக்கான சேவை கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். ரெசிடென்ஸுக்கான சர்டிஃபிகேட் நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம். வருமான சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், இது எல்லாமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, வாட்ஸ்அப் மூலமாகவே அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சேவையை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதனால் வந்து இசேவை மையம் ஐடி வைத்திருப்பவர்களும் கொஞ்சம் சிரமம் ஏற்படலாங்க. இந்த சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்களே வந்து பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ ரிசல்ட்டை நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம். 10th ரிசல்ட்டாக இருக்கட்டும், 12th ரிசல்ட்டாக இருக்கட்டும், 11th ரிசல்ட்டாக இருக்கட்டும், இதிலே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் முனிசிபலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டேக்ஸை பேமெண்ட் பண்ணிக்கலாம். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுக்கான சார்ஜ் பேமெண்ட் பண்ணலாம், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணலாம், நான் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணலாம், ட்ரேட் லைசன்ஸ் ரெனிவலுக்கு வந்து பேமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான வசதியை கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாருங்கள் டைரக்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து புதுமை பெண் ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, தமிழ் புதுவன் ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்கான வசதியை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் இருக்க பாருங்கள், கிராமப்புறங்களில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ஆன்லைன் மூலமாக பே பண்ணலாம், வாட்டர் சார்ஜை பே பண்ணலாம், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணலாம், ட்ரேட் லைசன்ஸ் ரெனிவலுக்கு பே பண்ணலாம், நான் டேக்ஸ் பேமெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். அதேமாரி டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சர்வீஸ், அதாவது டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து. ஸோ டவுன் பஞ்சாயத்தில் அந்த பேமெண்ட் பண்ணுறது, ஸோ டேக்ஸ் எல்லாம் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் போனீங்க அப்படின்னா ஸோ சென்னையில் பிறந்தவங்க உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம், டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பேமெண்ட் பண்ணலாம், ப்ரொஃபஷனல் டேக்ஸு பேமெண்ட் பண்ணலாம், கம்பெனி டேக்ஸை வந்து பேமெண்ட் பண்ணலாம், ட்ரேட் லைசன்ஸ் ரெனியூவலுக்கு பேமெண்ட் பண்ணலாம். அந்தமான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் இருக்கு பாருங்கள், அங்கேருந்து டொனேஷன் வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது என்னமான சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னா கைட்லைன் வேல்யூ, நீங்கள் ஒரு நிலம் வச்சுருக்கீங்க, இடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மார்க்கெட் வேல்யூ என்ன, எவ்வளோ போகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வியூ ஈஸி, ஸோ உங்களுடைய இடத்தோட ஈஸியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ யுவர் ஏரியா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி நியர்பை மீ, உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்தமான கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, ஸோ உங்களுடைய ஜுடிஷியேஷன் எங்கே இருக்குது, லேண்ட் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது, அதாவது வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கான லேண்ட் டீட்டெயில்ஸும் அதுக்கான ஒரு கார்டு மாரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ்கான சொசைட்டி, ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் கேசிசி லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லோனுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ காலேஜில் என்னமான ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அது வரைக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈபி பில்லை ஆன்லைன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் பே பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதாவது நீங்கள் வந்து பார்த்தா டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணலாம், டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான வசதியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஃபைனலாக தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது ஸோ போட் ஹவுஸ் அவைலபிலிட்டி, ஸோ தமிழ்நாடு முழுக்க டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் போட் ஹவுஸ் எங்கெங்கே இருக்குது அது ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறது, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான சேவைகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 20 துறைகளில் 63க்கும் மேற்பட்ட சேவைகள் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா வருது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சேவைகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வந்து போடுவோங்க. இப்போது இதில் உங்களுக்கு என்னமான சேவைகள் வேணும், எனக்கு வந்து இந்த 20 டிபார்ட்மெண்ட்டில் என்னமான சேவை உங்களுக்கு வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கொடுத்து நான் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.